வந்தோடனே பல சென்மம் தாண்டி வந்த உறவே. மாதம்பட்டி ரங்கராஜோட 2வது மனைவியான ஜாய் கிறிஸ்டில்லா மாதம்பட்டியை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், மாதம்பட்டி தான் கூட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்காரு, தன்னை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்காரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டில்லா ஷேர் பண்ணியிருக்க அந்த வீடியோவும் மாதம்பட்டி ரங்கராஜ் இத்தனை வருஷமா அவங்க கூட எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியா முழுசும் வைரல் ஆயிட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டில்லா இவங்க 2 பேத்துக்கும் திருமணமாகி 2 வருஷம் ஆகுது. 2023 இருந்து 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடந்த 2 வருஷமா அவர் வாங்கின எல்லா அவார்ட்ஸுமே வந்து அந்த வீட்டில் தான் இருக்கு. அதுலயும் ஸ்பெஷலா மாதம்பட்டி ரங்கராஜோட பர்த்டே அப்போ சர்ப்ரைஸா பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் லைட் டெக்கரேஷன், இது நாள் வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட எல்லா ரொமான்டிக் அண்ட் க்ளோஸா இருக்க பிக்சர்ஸ், வீடியோஸ் அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு ப்ரப்போஸ் கூட பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் உருகி உருகி ப்ரப்போஸ் பண்ணி பொக்கே எல்லாம் கொடுத்திருக்காங்க. மேலும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவ்வளோ ரொமான்டிக்கான லவ்ல இருந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்திருக்காங்க மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டில்லா. இப்போ அவங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து இப்போ வரைக்கும் மாதம்பட்டி தரப்புல இருந்து எந்த ரிப்ளையும் வராம பதிலுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்ல இருந்து ஜாய் கிறிஸ்டில்லா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜோட பாகசாலா கம்பெனியை தொடர்பு படுத்தி பேசக்கூடாது, அதை பத்தி அவதூறா கருத்தும் தெரிவிக்க கூடாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஜாய் கிறிஸ்டில்லா கம்ப்ளைண்ட்டுக்கு எதுவுமே பேசாம இருக்க நிலையில இன்னைக்கு கூட ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கு வளைகாப்பு நடந்திருக்கு. ஸோ வளைகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கையில வளையல் போட்டிருக்க மாதிரியும், என் வயிற்றுல ஒரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு, அது சீக்கிரமா வெளியே வரப்போகுது, அதுக்காக தான் நான் வளையல் போட்டிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு வழக்கம் போல அவங்க பேபி நேம் ஆன ராஹா ரங்கராஜ் அண்ட் பேபி ரங்கராஜ் 3rd செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் மாதம்பட்டி கூட ஒரு ரூம்ல ரொம்ப நெருக்கமா டைட்டா ஹக் பண்ணிருக்க மாதிரியும், மாதம்பட்டி அவங்கள கிஸ் பண்ற மாதிரியான நிறைய இமேஜஸை ஷேர் பண்ணி, வாழ்க்கை துணை அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க இன்னைக்கு இப்போ இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி டேஷ் டேஷ் போட்டு ஒரு எமோஜியை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா ஜாய் கிறிஸ்டில்லா மாதம்பட்டி 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஒரே வீட்டில் 2 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அவரோட எல்லா திங்ஸுமே வந்து ஜாய் கிறிஸ்டில்லா வீட்டில் தான் இருக்கு. ஸோ மாதம்பட்டி அவங்கள எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத காமிக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டு இப்படி ஜாய் கிறிஸ்டில்லாவை ஏமாத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரி கொடுத்திருந்த இன்டர்வியூவில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாய் கிறிஸ்டில்லா கேஸ் வந்து எந்த நிலமையில இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது பற்றி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.